அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையினுடைய தொடரில் குருநாதன் வள்ளியுடைய அண்ணன் வழக்கமாக வேலைக்கு மேனேஜர் வேலைக்காக எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகிறாப்புல. எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போனோடனே வழக்கமான பணிகளை எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த அன்னைக்கு குருநாதனுடைய கண்கள் ரொம்ப கம்பெனியில் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கு. யாரை தேடுறாப்புல அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை முதலாளி நண்பராச்சே, அவர் இன்னைக்கு வர்றாரு போல இருக்கு, அவருடைய வருகைக்காகத்தான் அப்படியே எதிர்பார்த்து ஏதோ ஒரு ஞாபகமாக தேடிட்டு இருக்காராட்டிருக்கு அப்படின்னு வேலை செய்கிறவங்க எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயுமே தன்னுடைய நண்பன் முதலாளி வராரு அப்படிங்கிறதுக்காக இல்லை. குருநாதன் தன்னுடைய கண்களால் அப்படியே தேடிட்டு இருக்கிறது யாருன்னா, தன்னுடைய உறவுக்கார பொண்ணு சிவகாமி எங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நோட்டமிடுறாப்புல. எப்படி வேலை செய்கிறாப்புல, திறமையாக வேலை செய்கிறாப்புலையா அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாப்புல. இதை அந்த உறவுக்கார பொண்ணு சிவகாமியும் அதை நோட்டமிடுறான். மேனேஜர் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, உத்து பார்க்குறாரு, குறுன்னு பார்க்குறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் கண்டு காணாமல் அவ பாட்டுக்கு அப்படியே வேலை செய்கிற மாதிரி செய்கிறான். இப்படி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. சிவகாமிக்கு மனசுக்குள்ள என்ன, மேனேஜர் நம்மளையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காரு, எதனால் என்னன்னு தெரியல, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். சரி, எல்லாம் அந்த நாள் வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சு துணிமணியெல்லாம் எடுத்து அடுக்கி தன்னுடைய இடத்துல கொண்டு போய் அடுக்கி வச்சிட்றாப்புல. மேனேஜரு குருநாதன் என்ன பண்ணுறாப்புல, சிவகாமிங்க வா அப்படின்னு கூப்பிட்றாப்புல. சரி, கூப்பிட்டு துணிமணியெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சிட்டியா, எத்தனை துணி இருக்குது நீ உன்னோட செல்ஃபில் பாரு அப்படின்ற. இல்லை 50 துணி இருக்குது, நான் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டேனே அப்படின்னு. இல்லையே 50 துணி இல்லையே, கரெக்டாக எண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல. அவன் கரெக்டாக தானே எண்ணி வச்சோம், எப்படி 50 துணி இல்லாமல் இருக்கும், பாருங்க நான் எண்ணி காட்டுறேன் பாருங்கன்னா 1 2 3 4 5ன்னு 48 49 50ன்னு என்ன. இப்போ சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல. இல்லை அதுக்கு துணி கரெக்டாக தான் இருக்கும், நீ விவரமா புத்திசாலித்தனமாக தான் வேலை செய்வ, நீ வேலை செய்யும்போது கொஞ்சம் சந்தேகமே உனக்கு வரக்கூடாது, நான் என்னதான் டவுட்டு கேட்டாலும் கண்டிப்பாக 50 துணி இருக்குமே, கரெக்டாக எண்ணித்தானே வச்சேன்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக சொல்லணும். அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணினேன்னு. ஆமாம், நீங்கள் பொல்லாத டெஸ்ட் பண்ணி சரியாக போச்சு போங்க, எனக்கு வீட்டுக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்த்துட்டு வேகமாக போயிடுறான். வீட்டுக்கு போனவோ அப்பாட்ட கூப்பிட்டு சொல்கிறாப்புல, அப்போ இன்னைக்கு மேனேஜரு ரொம்ப என்ன கலாட்டா பண்ணி விட்டாரு, காலையிலேருந்து என்னையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டோட பையன்னொன்னே கொஞ்சம் அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டார் போல இருக்கு, அது போத குறைக்கு நம்ம உறவுக்கார சொந்தக்கார பையன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. சரி, அதுக்கு ஏன் அப்படி, நீ கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வருவியா, திறமையாக வேலை செய்கிறியான்னு ஒன்று கண்காணிச்சிருப்பார். அட மேனேஜர் வேலைன்னா எல்லாத்தையும் கண்காணிக்கிறது தானே, இதையும் போய் தப்பாக எடுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு வேலையை ஒழுங்காக வேலை பண்ணியா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் வேலையெல்லாம் கரெக்டாக தான் பண்ணினேன், கடைசியில் துணி ஒரு 50 துணி சரியாக இருக்குன்ட்டு நான் அடுக்கி வச்சுட்டு வந்தேன் என் செல்ஃபில், திடீர்னு கூப்பிட்டு 50 துணி இல்லைன்ட்டு என்னை கலாட்டா பண்ணி விட்டாரு, கலாய்ச்சி விட்டாருன்னு. ஏன் நீ சொல்ல வேண்டியதானே, கரெக்டாக 50 துணி இருக்குது அப்படின்னு மறுபடியும் எண்ணி பார்த்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. அதைத்தான் பண்ணினேன், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு 1 2 3 48 49 50ன்னு சொல்லி கரெக்டாக தாங்க இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நீ ரொம்ப டவுட்டாக இருப்ப, சந்தேகமாக இருப்ப, கரெக்டாக தான் துணி 50 துணி எண்ணி வச்சியான்னு நான் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி என்னை தமாஸ் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் அப்படித்தான் இருக்குது மேனேஜரு அப்படின்னா, கொஞ்சம் உன்னுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அது கொஞ்சம் கவனமாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்காத, நீ போய் உன்னோட ஒர்க் உண்டு உன் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அப்பாட்டையும் சொல்லும். சரி
இனி இது நம்ம பர்சனல் மேட்ரு, இனி இது இவர்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம பிரச்சனை நாமளே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி ரிலாக்ஸ் ஆகிடுறான். குருநாதருடைய வீட்டில் என்னென்னா, அவங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு மாலை நேரத்தில் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு நான் கொஞ்சம் கடை வீதிக்கு போயிட்டு வர முக்கியமான வேலையாக இருக்குதுன்னு. சரி பார்த்து போங்க, கவனமாக போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னா, சரி சரி வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமாக போகிறாப்புல. வழக்கமாக டீ கடை கதிர்வேலை கடைக்கு தான் டீ சாப்பிட போவார். இன்றைக்கி என்னமோ இந்த பக்கம் போகிறதுக்கெல்லாம் இந்த பக்கமாக போகிறாரு, என்ன ஏதுன்னு தெரியலன்னு ஒய்ஃபுக்கு மனக்குழப்பம். இவர் கடை வீதி அப்படியே நடந்து போயிட்டு அங்கே ஜோதிடர் போய் பார்க்க போயிட்டார். அங்கே ஜோதிடர்கிட்ட போய் உட்காந்து, ஐயா வணக்கம், ஒரு முக்கியமான விஷயமாத்தான் வந்தேன். என் பையனுடைய ஜாதகத்தை கொண்டு வந்திருக்க, குருநாதர் ஜாதகத்தை. அதே நேரத்தில் ஒரு சொந்தக்கார பொண்ணு ஜாதகமாக வந்திருக்குது, நம்ம தரகர் மூலியமாக ஃபேமிலி ஃப்ரெண்டு ஜாதகம் வந்திருக்குது. ஏற்கனவே அவங்க நம்ம ஜாதகத்தை 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டாங்களாம், திருமண பொருத்தலை இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் நம்ம குடும்ப ஜோதிடர் ஜாதகமெல்லாம் பார்த்து திருமண பொருத்தம், அதே நேரத்தில் இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் இல்லையான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் ஜாதக பொருத்தமும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய பொண்ணோட ஜாதகம், மருமகளோட ஜாதகத்தினோட எதிர்காலம் நல்லா இருக்கா, நல்ல நல்ல யோக திசையெல்லாம் இருக்கா அப்படின்னு ஜாதக பொருத்தத்தையும் பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள், அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல. சரி ஜோதிடரும் குருநாதருடைய ஜாதகத்தையும் வாங்கிட்டு பொண்ணு ஜாதகத்தையும் பார்த்து நல்லா கணக்கெல்லாம் போட்டு சொல்கிறாரு. பார்த்தா திருமண பொருத்தம் ரொம்ப அற்புதமான பொருத்தமாக இருக்குது, பரவாயில்ல ஜாதகம் அப்படிங்கிறாரு. ஜாதக பொருத்தமெல்லாம் நல்ல யோக தசையெல்லாம் வருதாண்ணா? அதெல்லாம் அருமையாக யோக தசை வருது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஓஹோன்னு வருவாப்புல, அதுவும் நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருப்பாங்க, நல்ல ஜாதகம்தான் அப்படின்னு சொல்ல. இந்த செவ்வாய் தோசை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 2 பேர்த்துக்கு செவ்வாய் தோசமெல்லாம் கிடையாது. இந்த ராகு கேது தோசைன்னு இருக்கானுங்க அதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை, அருமையான ஜாதகம், நேராக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தரகர் கரெக்டாக தான் ஜாதகத்தை கொடுத்துருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு ஜோதிடரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்து பத்திரிக்கை உங்கள்கிட்ட தான் கொண்டாந்து கொடுப்பேன், இன்னும் கல்யாணம் கொஞ்சம் 6 மாதம் ஆகணும்னு சொல்கிறாப்புல, பையனுக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கல்யாண தேதியில் நீங்கள் தான் குறித்து கொடுப்பீங்க, நிச்சயதார்த்தெல்லாம் நாள் குறித்து கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி பேச்சுவார்த்தையில் முடிஞ்சவங்களை பார்க்குறேங்க அப்படின்ட்டு ஜோதிடர் சொல்லிட்டு குருநாதர் அப்பா என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு அப்படியே காலார வந்துட்டு இருக்கும்போது வீட்டில் எங்கே அவர் இன்னும் கடைக்கு போனவர் இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது குருநாதருடைய அம்மாவுக்கு ஒரு கால் வருது, ஃபோனில் யாருன்னு பார்த்தா அதான் மேட்டுப்பட்டியோடைய பொண்ணு வீட்டுக்காரங்களுடைய ரிலேஷனை விட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அங்கே நெருங்கிய ரிலேஷன் ஃபோன் பண்ணி, அம்மா நான் அந்த மேட்டுப்பட்டியிலேருந்து பேசுகிறேன், அதான் பொண்ணு ஜாதகத்தை தான் கொடுத்துருக்குறனுமே, அதை பற்றி வீட்டில் நேரங்காலமெல்லாம் பார்த்து வீட்டில் பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். பொண்ணு வீட்டில் பொண்ணோட அப்பா அம்மாவும் எல்லாம் ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க, கொடுத்தா அந்த பையனுக்கு கொடுக்கணுன்ட்டு அவங்களும் பிரியப்படுறாங்க. அதனால் இது விஷயமே நான் உங்கள் ஊர் பக்கம்தான் வர்றேன், கோயிலுக்கு தான் வர்றேன், முருகன் கோயிலுக்கு இப்போ இன்னைக்கு சஷ்டி, முருகன் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன். வந்தால் ஒரு 6 மணிக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கோயிலுக்குள்ளே வந்துடுவேன். நான் முடிஞ்ச டைம் இருந்தால் நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நேரில் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வருவோம். இப்போ நீங்கள் வழக்கமாக பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நீங்கள் எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரட்டும், அது விஷயமே கொஞ்சம் விளக்கமாக கோயிலில் அது நல்ல நாளாக பார்த்து கோயிலில் சொன்னால் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதான் ஒரு அரை மணி நேரம் நான் புறப்பட்டேன், கோயிலுக்கு தான் வர்றேன், முடிஞ்ச நீங்களும் அப்படியே கோயிலுக்கு வாங்க, கோயிலில் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசுவோம் அப்படின்னு சொல்ல.
இதான் நான் வந்துட்டேன் 5 நிமிஷத்தில் புறப்பட்டு அப்படியே காலாறு நடந்தேன்னா முருகன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, வந்துடுறேன் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் அந்த அம்மா போய் எல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே வரும்போது எதுக்காப்புல மேட்டுப்பட்டியிலேருந்து வந்த அந்த பொண்ணோட ரிலேஷன் அந்த அம்மாவும் வர்றோம். 2 பேரும் ஒன்றா போய் சாமி கும்பிட்டுட்டு கோயில் ஓரமாக உட்காந்து விளக்கமாக பேசுகிறாங்க. வந்து நல்லா திருமணம் பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் சைடு பார்த்துட்டோம், இருந்தாலும் அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் உங்கள் கோயிலில் வச்சு நான் கொடுத்துட்டு போகிறேன், நீங்களும் வீட்டில் பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். கொஞ்சம் நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் லேட்டானாலும் பரவாயில்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, அதனால் கோயிலையே வச்சு பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு எல்லாம் விளக்கமாக சொல்லும். அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு சரி சந்தோஷம்னு அவங்களையும் கடை வீதிக்கு போயிட்டு பஸ் வச்சு விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு காலார குருநாதருடைய அம்மாவும் வர்றாப்புல. குருநாத அம்மா வீட்டுக்கு வரும்போது குருநாதருடைய அப்பாவும் வீட்டுக்கு வரோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் முருகன் கோயிலுக்கு போனேங்க, மேட்டுப்பட்டியிலேருந்து அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ரிலேஷன் வந்தாங்க, ஜாதகத்தை கொடுத்து விட்டாங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் நான் 2 பேருமே போய் ஜாதகத்தை பார்த்து திருமண பொருத்தமெல்லாம் இருக்கான்னு பார்த்து ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, எல்லாம் ஒரே வேலையை போயிடுச்சு. நம்ம தரகிற ஜாதகத்தை கொடுத்தாருன்னு சொன்னல, நானும் போய் ஜோதிடத்தை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன், அருமையான ஜாதகமாமா, அதனால் தரகர் மூலியமாக வச்சு இந்த பொண்ணையே பார்த்துடலான்னு எனக்கு மனசுக்கு தோணுச்சு. ஜோதிடத்தையும் சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் கல்யாண தேதியெல்லாம் குறிக்கிறதுக்கு நாங்களும் உங்களை வந்து பார்க்குறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த பொண்ணைய உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு அவர் குருநாதருடைய அப்பா சொல்லும். இருங்க, ஒரு ஜாதகத்துக்கு 10 ஜாதகம் பார்ப்போம், நீங்கள் ஒரே பார்த்து பிடிச்சிருச்சுன்னு அப்படின்னு ஒத்த காலில் நிற்காதீங்க. எனக்கு என்னமோ அவங்க வீட்டுடைய ரிலேஷன் வந்து கோயிலில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க ஃபேமிலி கண்டா குடும்பத்தை கண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் கொஞ்சம் உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்துட்டேன், எதுக்கு இந்த ஜாதகத்தையும் திருமண பொருத்தமெல்லாம் பார்த்து வைப்போம், இன்னும் உடனே அடுத்த வாரமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், அதனால் நாளைக்கு காலையில் போயிட்டு மறுபடியும் அந்த ஜோதிடரை பார்த்து இந்த பொண்ணோட திருமண பொருத்தமெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்னோடனே வீட்டுக்கு அப்படியே குருநாதர் வர்றார். வேலை முடிஞ்சு சரிச்சா வந்துட்டான், இதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம், அப்புறம் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கன்னு கொஞ்சம் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருவான், எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே மொல்ல சொல்லி அவன் மனசை புரிகிற மாதிரி பக்குவமாக சொல்லுவான்னு சொல்கிறாங்க. குருநாதரும் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக அப்படியே ஓய்வு எடுக்கிறாப்புல. நன்றி நேயர்களே, இந்த கதையினுடைய தொடர் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இது ஜோதிடம் சார்ந்த முருகன் பக்தி சார்ந்த கதை. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை வளர்ச்சிக்கு உதவுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.